ஏன் பணத்தை துரத்தினால் அது தூரம் போகிறது? ஒரு சிறிய உதாரணம் நினைத்து பாருங்கள். ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்க நீங்கள் முயற்சி செய்தால் அதை துரத்தி ஓடினால் என்ன ஆகும்? அது உங்களிடமிருந்து மேலும் தூரம் பறந்துவிடும். ஆனால் நீங்கள் அமைதியாக ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினால், மலர்களை வளர்த்தால், அந்த பட்டாம்பூச்சி தானாகவே வந்து அந்த மலர்களின் மீது உட்காரும். பணம் அந்த பட்டாம்பூச்சியை போன்றது. நீங்கள் பணத்தை மட்டும் நினைத்து அதை பிடிக்க துரத்தி கொண்டே இருந்தால் அது உங்களிடமிருந்து தூரம் போகும். ஆனால் நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டால், உங்கள் குணநலங்களை உயர்த்தி கொண்டால், உங்கள் மதிப்பையும் திறனையும் அதிகரித்து கொண்டால், பணம் தானாகவே உங்களை தேடி வரும். உலகம் ஏன் தவறான திசையில் ஓடுகிறது? இன்றைய உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது. அது ஒப்பீட்டு மனநிலை. அவ எவ்வளோ சம்பாதிக்கிறான், அவளிடம் என்ன கார் இருக்கிறது, அவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது,